ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக தேவையான திங்ஸ் மட்டும் இப்போ காட்டுறேன். சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு சிக்கனில் போட்டு பிரட்டி வச்சிடணும். ஃபஸ்ட்டு கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக சொல்கிறேன் அப்புறம். ஓகே, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பிணைஞ்சி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இதோட ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழத்தை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை அப்படியே பரட்டி வச்சிடலாம். ஓகே, இது நல்லா பரட்டி வச்சாச்சு. இது ஒரு ½ அன் ஹவருக்கு அப்படியே ஊறட்டும். கிரேவி செய்யறதுக்கு பாருங்கள், வெங்காயம் ஒரு 3 தக்காளி பழம், சின்ன சைஸ்னால, பெருசுனா 2 எடுத்துக்கோங்க. இது பட்டரு, இது முந்திரி பருப்பு. இது போட்டால் தான் அந்த பட்டர் சிக்கனுக்கு அந்த ரிச் டேஸ்ட் வரும். இது தாளிக்கிறதுக்காக பே லீவ்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது கொஞ்சம் குங்குமப்பூ, அந்த கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ சிக்கன் ஊறிடுச்சு நல்லா. இப்போ அதை எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், பட்டர் சிக்கனால் பட்டர் கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துக்கிறேன். இது கரையட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த பட்டரில் அந்த சிக்கன் ஊற வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து போட்டாச்சு. இதை மட்டும் அப்படியே அந்த பட்டர்லேயே வறுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி பட்டரில் போட்டு இருக்கும்போது ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் திருப்பி கிரேவியில் எடுத்து போடுவோம். அதனால் அப்படியே வேகட்டும். வெந்ததும் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை ஃபுல்லாத்தையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதே பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. இப்போ இதில் திருப்பி இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். போட்டு அதில் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. ஓகே, இதில் இப்போ கொஞ்சம் தக்காளி பழம் போட்டுக்கலாம். அதோட இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, காரம் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் பொடி. ஓகே, இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா சேர்த்து செய்ய ஆரம்பிப்போம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கோம். உருவினதும் இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் அதை சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, ஒரு ½ ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கிளறி விட்டுருங்க. அப்படியே கிரேவியெல்லாம் இதில் செய்யட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி திக்கானதும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பட்டர் சிக்கன் ரெடி ஆயிரும். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் க்ரீமும் கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கலாம். அது இல்லை, அதனால் நான் சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். நிறைய பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் அது சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, எடுத்து வச்சு பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே நம்ம பட்டர் சிக்கன் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பேபிஸ் கொடுக்குறேன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட் ரிச் டேஸ்ட்டாக இருக்குது. க்ரீமும் கசூரி மேத்தியும் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஸ்டைல்லே வந்துடும். ஓகே, எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.